கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். நம்முடைய அன்றாட வாழ்வில் அறிவியலுடைய பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அறிவியலை சார்ந்தே அவனுடைய வளர்ச்சியும் பயணிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அதுலேயும் ஒன்று, மின்சாரம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நகர்த்தவே முடியாது. மின்சாரத்தை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லாமல் இன்னைக்கு நிறையா நம்மளாலையும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். மின் விளக்கு அப்படின்னு சொல்லலாம், வானொலி, இது மாதிரி ஏனைய பொருட்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியிலும் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து, இது மாதிரியான சாதனங்கள் கூட இன்னைக்கு அறிவியலினுடைய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம இன்னைக்கு அறிவியல் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கோம். அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொருத்தரும் நாம் அறிவியலை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலையும் இருக்கும். நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரியான அறிவியல் இருக்குது, அந்த அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கவும் போகிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் 8940731012 உங்கள் கூட ஆர்ஜே ஹரி மாணிக்கம் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ், ஆத்மா நிர்பர் பாரத், விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம். நம்ம கோத்தகிரியில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர், அவரும் ரிட்டையர்டு டீச்சரும் கூட, அறிவியல் டீச்சரும் கூட. ஸோ அவரை பற்றி அவரே சொல்லினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவர் அறிவியலை பற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கூட பயந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்குங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். என்னுடைய பெயர் KJ ராஜு. நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற இயக்கத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அந்த காலத்தில் அறிவொளி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். மக்களிடையே எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும், அவர்களுடைய லிட்ரஸி என்று சொல்லக்கூடிய எழுத்தறிவை அதிகப்படுத்தணும் என்று ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த எழுத்தறிவு இயக்கம் முடிவுற்ற நிலையிலே இப்பொழுது அறிவியல் எழுத்தறிவு, சயின்டிஃபிக் லிட்ரஸி என்று சொல்லக்கூடிய அதை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். மக்களிடையே அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். அறிவியல் குறித்து புதிய கருத்துக்களையும் அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளையும் மக்களிடையே கொண்டு சேர்த்து அவர்களிடையே இருக்க மூடநம்பிக்கையை ஒழித்தல் போன்ற பல்வேறு பணிகளை அந்த இயக்கத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, அறிவியல் எழுத்தறிவு அப்படின்னு. ஸோ அந்த அறிவியல் எழுத்தறிவின் மூலியமாக மக்களுக்கு எந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க? இல்லை, நமக்கு அதாவது நம்ம இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது அறிவியல் எழுத்தறிவு என்றால் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில அறிவியல் உண்மைகளை பொதுமக்கள் தெரிந்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நம்ம காய்ச்சல் வந்தால் என்ன மருந்து சாப்பிடணும், பேராசிட்டமால் சாப்பிடணும், இது போன்ற ஒரு 100 கேள்விகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அந்த 100 கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சதுன்னா அவர்கள் முழுமையான அறிவியல் எழுத்தறிவு பெற்றவர்கள் என்று அர்த்தம். அந்த வகையில் உலக அளவிலே அதிக அளவு அறிவியல் எழுத்தறிவு பெற்றவர்கள் சவுத் கொரியா, அவர்கள் 85%, அப்புறம் சைனா 70%, அமெரிக்கா 65%. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது. 2.5% மக்கள் தான் அறிவியல் எழுத்தறிவு பெற்றுள்ளார்கள். அதாவது நமது வாழ்க்கைக்கு தேவையான அறிவியலை அறிந்து வைத்திருப்பவர்கள் வெறும் 2.5%. மீதமுள்ள 97.5% மக்கள் எந்த விதமான ஒரு அறிவியல் விழிப்புணர்வும் இன்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு பரிதாப நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஸோ அறிவியல் பற்றியான எழுத்தறிவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய கிராமங்களில், நீலகிரியில் நீங்கள் போய் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக எந்தெந்த கிராமங்களில் போய் பண்ணீங்க? கிராமங்கள் என்று இல்லை, நான் பள்ளி மாணவர்களிடத்திலே நான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நான் போகாத பள்ளியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் எல்லா பள்ளிகளுக்கும் போயிருக்கிறேன்.
எனக்கு அப்புறம் கிராமங்கள் பொதுமக்களிடையே மிக விரிவாக அறிவியல் செய்திகளை கொண்டு செல்ல முடியவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க செய்திதான். ஏனென்றால் எனக்கு மாணவர்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் சரியாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, பொதுமக்களிடையே பொதுமக்களை திரட்டுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதனால எதிர்பார்த்த அளவுக்கு, நாங்கள் விரும்பிய அளவுக்கு பொதுமக்களிடையே இந்த அறிவியல் கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை என்பதை வருத்தத்தோடு ஒப்புக்கொள்கிறோம். ஓகே சார், நீங்கள் குறிப்பாக இந்த அறிவியல் எழுத்தறிவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது எந்த குறிக்கோளின் மேலே இந்த விஷயத்தை மேலே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா மக்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க? அதாவது அறிவியல் என்றாலே கேள்வி கேட்டனர், எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்துவது தான் அறிவியல் என்று கொள்வார். ஒவ்வொரு வாழ்க்கையின் அன்றாட நிகழ்ச்சிகளில் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்பது நல்லதாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்க வேண்டும், கேள்விக்குரிய பதிலை தேட வேண்டும். கேள்வி கேட்பதோடு நம் வேலை முடிவதில்லை. அந்த பதில் கிடைக்கும் பொழுது அந்த பதிலிலிருந்து மறுபடியும் மீண்டும் கேள்வியை உட்படுத்த வேண்டும். இப்படித்தான் அறிவியல் வளர்ந்து கொண்டே போகிறது. என்றால் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அறிவியல் மனோபாவத்தை மக்களிடையே கொண்டு வர வேண்டும், அவர்களும் பெற்றிருக்க வேண்டும் என்பது இந்திய சட்டத்தினுடைய ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலேயே கூறப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அறிவியல் எழுத்தறிவு இல்லாமல் இந்த நாட்டினுடைய அதாவது முன்னேற்றம் என்பது முற்றிலும் முடியாது. குறிப்பிட்ட சாதாரண மக்கள் அறிவியல் எழுத்தறிவு பெற்றாலுடைய அறிவியல் துறையில் நம்மால் எந்த துறையும் சாதிக்க முடிவதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பிரேசில் நாட்டில் எல்லாம் கால்பந்து உலக சாம்பியனாக இருக்குது பிரேசில், அர்ஜென்டினா என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவர்களும் குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்கள் வரை கால்பந்து விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவர் உலக நாட்டிலே முதன்மையாக வந்தது. அதே போல் அறிவியல் துறையிலும் சாதாரண மக்களுக்கு அறிவியல் குறித்த விழிப்புணர்வு, மாணவர்களுக்கு அறிவியல் குறித்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்க விழிப்புணர்வு இருந்தால் தான், ஒட்டுமொத்த சமுதாயம் இருந்தால் தான் அதிலிருந்து விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள், நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் நோபல் பரிசு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. சர் சி.வி. ராமனுக்கு அப்புறம் ஒரு இந்தியர் கூட நோபல் பரிசு பெறவில்லை. பெற்ற ஒன்றிய இந்தியர்கள் வெளிநாட்டில் சென்று தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டதன் விளைவாகத்தான் பெற்றார்கள். ஆகவே ஒரு பெரிய அளவில் அறிவியல் சமுதாயம் மாற வேண்டும் என்றால் மக்களுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு அறிவியல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் அறிவியல் சார்ந்த ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நீலகிரி மாவட்டத்தில் நான் போகாத ஸ்கூலே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தில் போகாத ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அறிவியல் எழுத்துக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போனீங்க. குழந்தைகள் இடத்துல என்ன மாதிரியான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துனீங்க? மிகச்சிறந்த விழிப்புணர்வு இருக்கிறது. எனக்கு குழந்தைகள் அவர்களுக்கு நாம் கூறும் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப புதிதாக இருப்பதனால அவர் விரும்பி கேட்கிறார்கள். பாடத்திட்டத்தில் இல்லை அவர்களுக்கு. அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்கிறோம். காய்கறிகளில் நான் ஒரு பாட்டு வேறு பாடுவோம். நிறைய பாட்டுகள் அவர்களுக்கு பிடித்தமான பாட்டுகள்லாம் பாடி அவர்களுக்கு கேட்போம். அப்புறம் சின்ன 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 கேள்விகளுக்கெல்லாம் பதில் அறிவியல் பற்றி சொல்லுவோம். எண்ணெயில் போட்ட பூரியை உப்புதுன்னு கேட்போம். அவர் எளியது எண்ணெயில் தண்ணி 100 டிகிரியில் ஆவியாததுனால அது பூரி உப்புகிறது. அதனால் இது போன்ற சின்ன 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 கேள்விகள். காய்கறிகளிலே எல்லாம் பெருமளவு ஊட்டச்சத்து காய்கறி எதுன்னு கேட்டால் எல்லாம் காரட்டை அது எதுவாங்க. இல்லை கத்திரிக்காய் தான் காய்கறிகள் கூட்டத்துக்கு கத்திரிக்காய் ராஜான்னு சொல்லி ஒரு பாட்டையே பாடுவோம். இப்படி மாணவர்களுடைய எளிய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன வகையான அறிவியலை கொண்டு செல்ல முடியுமோ அதெல்லாம் நாங்கள் கொண்டு செல்லிருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் அறிவியல் இயக்கத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் மாநில அளவில் பெரிய வேலை நடந்துகிட்ருக்குது. அதில் அறிவியல் சார்ந்த துளிர் ஜந்தர் மந்தர் வினாடி வினான்ற ஒரு போட்டி மாநில அளவில் நடந்து கொண்டிருக்குது. அது கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வருடம் ஒரு 1500 மாணவர்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னை நம்பி எனக்கு 25 ஆண்டுகளாக நானே அறிவியல் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுனால மாணவர்கள் அவர்களுக்கு புதியவர்களால் ஒவ்வொரு ஆண்டும் 1500 மாணவர்கள் என் பின்னாலே ஒரு 6ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவன் 12ஆம் வகுப்பு வரை இந்த தொழிற்போட்டியில் பங்கேற்று கொண்டிருக்க வருடம்.
அதில் அவங்களுக்கு என்ன ஆகிருதுன்னா ஒரு 6லேருந்து 12th வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக வந்தான்னா அவருக்கு ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு சில ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவனுடைய ஆர்வத்தின் கொண்டு முன்னேறுவார்கள். அந்த வகையில் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள் மாணவர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு 1500 மாணவர்கள் ஆண்டுதோறும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நானும் விடாமல் இதுவரை அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சார். சார் இன்றைக்கி மாணவர்கள் இடத்துல நீங்கள் சொன்னீங்க, அந்த சூடான எண்ணெயில் அந்த மாவை போட்டோம் அப்படின்னா ஒரு பூரியாக ஒவ்வொரு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்க நேயர்களுக்கும் ஒரு சில உதாரணங்களோட நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறையவே சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ கேண்டிலும் வெளிச்சம் இருக்குது இல்லைங்களா, ஸ்டவ்வும் கேஸ் இல்லை, அடுப்பு எரியுது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இது சுடுறது இல்லை கேண்டில் வெளிச்சம், ஆனால் அது சுடுதே ஏன்னு கேட்பாங்க. ஏன்னா கேண்டிலில் எரியிறது கார்பன் டை ஆக்சைடு, அது மீத்தேன் வாயு, அதனுடைய வெப்பம் அதிகம், கேண்டிலுடைய வெப்பம் குறைவு. அது இந்த மாதிரி நமக்கு நன்றான வாழ்க்கையில் நிறைய இருக்கும். நமக்கு அந்த ஒரு ரிச்சர்டு ஃபெய்மன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி, உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்களா, மக்களிடையே அறிவியல் தூண்டுவதற்காக ஒரு காஃபியில் சர்க்கரை போட்டு 2 கலக்கிறோம், இதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் நடைபெறுங்கிறதே ஒரு ஈக்குவேஷனாகவே ஃப்ரேம் பண்ணுவாராம்மா. இல்லை அந்த போல் நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன அறிவியல் துறை இருக்குது. ஏன் இடி மின்னல் ரெண்டும் வருது, மின்னல் முதல்ல வருது, இடி பின்னால் வருது ஏன்னு கேட்போம். மின்னல்ங்கிறது ஒளியினுடைய வேகம் அதிகம், ஆனால் இடிங்கிறது அதனுடைய வெலாசிட்டி குறைவு. அதனால் முதல்ல மின்னலும் பிறகு இடியும் வருது. அப்புறம் இடி எப்படி உருவாகிறது, 2 மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதனால தான் இந்த இடி மின்னலும் தோன்றுகிறது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். மழை நீர் மேலேருந்து வரும்போது ஒன்று இருக்குது, ஏன் எல்லாமே பந்து மாதிரி இருக்குது, பூமி ஏன் பந்து மாதிரி இருக்குது, சூரியன் ஏன் வட்டம் இருக்குது, மழைத்துளி ஏன் பந்து இருக்குன்னா மிக குறைந்த ஆற்றல் செலவில் உருவாக்கக்கூடிய வடிவம் கோளம். அதனால் இயற்கை எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது, எல்லா கோள்கள் எல்லாமே வட்டம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பற்றி கேள்வி கேட்டால் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்னலாம் கேள்வி கேட்க முடியும். அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன டாபிக் கொடுத்துட்டு உன்னால் எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோ கேள்விகளும் எழுத சொல்லுவோம் மாணவர்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் சிந்திக்க முடியுமோ சிந்திக்க பண்ணுவார்கள். கேள்வி கேளு முதல்ல, அடுத்த ஸ்டெப்பில் அந்த கேள்விக்கு உண்டான விடைகளை நீங்களே கண்டுபிடிக்கும். அது ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்குறோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், செல்ஃபோன்லேயோ எங்கேயோ கூகுளில் எங்கேயோ தேடி விடையை கண்டுபிடிப்பான். விடையை கண்டுபிடிக்கும் போது அதில் அது விடையிலேருந்து மறுபடியும் கேள்விகள் உருவாக்குது. இப்படி தான் அறிவியல் போய்கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் எங்களுக்கு அகில இந்திய அளவில் நேஷ்னல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் சொல்லுவாங்க, தேசிய குழந்தைகள் ஆய்வு காங்கிரஸில் அதில் ஒரு ஆய்வு கட்டுரை போட்டி கடந்த இந்த வருடம் 29 வருடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பங்கேற்றார்கள். 500 ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு. 3 மாதம் அவங்க ஆய்வு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுப்பாங்க. அதில் ஒரு 5 சப் டாபிக் மாதிரி அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க ஊரில் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த என்ன பிரச்சனைகள் இருக்கோ பிரச்சனைகளை அறிவியல் பூர்வமாக என்ன பண்ண பற்றி ஆய்வு கட்டுரை எழுதணும். அந்த ஆய்வு கட்டுரை போட்டி இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் திறனறிதல் போட்டின்னு ஒன்று நடத்துகிறோம். அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எக்ஸாமினேஷன். அது எக்ஸாமினேஷன் எழுதும்போது 100 கொஸ்டின் இருக்கும். எக்ஸாமினேஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் அவங்க கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், அவங்களோட அறிவியல் ஆர்வத்தையும் தூண்டு வகைகளை அந்த கொஸ்டின் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த வகையில் நான் மாநில அளவில் நானும் ஒருத்தர் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற குழுவில் இருக்கேங்கிறதுனால எனக்கும் மாணவர்களுக்கும் நிறைய அதை பற்றி நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி இது இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிகளுடன் போய் அறிவியல், சுற்றுச்சூழல் இதை பற்றியெல்லாம் நிறைய பண்ணுவோம். அந்த வகையில் அது போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் சார். சார் இன்றைக்கி இந்த அறிவியலை பற்றி மாணவர்களிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகளில் நம்ம அரசாங்கமும் முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் உங்களை மாதிரி ஆட்களும் அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. இந்த அறிவியலை பற்றி ஏன் மக்களிடத்தில் ஒரு முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும்?
நிச்சயம் நிச்சயம் மிக முக்கியமான கேள்வி இது. ஏன் நமக்கு அறிவியல் வேணும்னா, நம்ம காலம் மாறிவிட்டது. இன்றைய உலகம் வந்து அறிவியல் தொழில்நுட்ப உலகம். இன்னைக்கு செல்ஃபோன் பேச தெரியாத ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வாழ தகுதியற்றவர்னு ஆயிடுது இல்லைங்களா? அப்போ அதே போல தான் கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட்டுங்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்கெல்லாம் கை நாட்டு கட்ட விரலுங்க அப்படிங்கிற எவ்வளோ படிச்சிருந்தாலும் கூட கம்ப்யூட்டர் அவங்க யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் இல்லிட்ரேட் என்று சொல்லக்கூடிய காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பங்கள் புதுசாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய அந்த தொழில்நுட்ப தாக்கம் வந்து நம்ம மாறுபடுகிறது. பாருங்கள், ஒரு காலத்தில் ஒரு ரேடியோவுக்காக பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஊரில் ஒரே ஒரு ரேடியோ இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ செல்ஃபோன் வந்துடுச்சு. எவ்வளவு செல்ஃபோனு நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற விதமும் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை ஆப்ஸ் வருது, பள்ளி மாணவர்கள் அத்தனை ஆப்ஸும் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கிறாங்களா? அப்போது இன்னும் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு தலைமுறை எந்த ஒரு தொழில்நுட்பம் 2 ஆண்டுகள் தான் டைம் சொல்லுவாங்க. 2 ஆண்டுகளுக்குள்ளார அது அடுத்த தலைமுறை வந்துடும். செல்ஃபோனே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு செல்ஃபோன் புதுசாக வாங்கினோம்னா 2 வருஷம் தான். ஏன் நம்ம 10 வருஷம் வச்சுட்ருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. 2 வருஷத்துக்குள்ள அந்த டெக்னாலஜியே மாறி போயிடுது. அப்புறம் இன்டர்நெட்டில் 2G 3G 4G வந்து இன்றைக்கி 5G வந்துடுச்சு. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, தொழில்நுட்பங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் மக்களும் என்ன பண்ணும் பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண ரேடியோ ரிப்பேர் பண்ணுறவங்க, வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் முதல்லலாம் அந்த ஒரே ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சால் போதுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் சென்சார் வந்துருச்சு, எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு இல்லைங்களா? அப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரியாதவங்க வந்து அந்த தொழிலை செய்ய முடியாது கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ எந்த ஒரு மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், இல்லை வாஷிங் மிஷின் ஆகட்டும், எல்லாத்துலேயும் சென்சார் பொருத்தி வந்திருக்குது. அப்போது அந்த டெக்னாலஜி தெரியாதவங்களால அதை ரிப்பேர் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்போ இவங்களுக்கு என்ன, சாதாரண மக்களுக்கு கூட என்ன தேவைப்படுது, நீங்கள் புதிய புதிய அறிவியலை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நிறைய தொற்று நோய்கள் வந்து கொண்டிருந்த காலம் ஒன்று. தொற்று நோய்களுக்கெல்லாம் காரணம் ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்த சாபம் என்று மக்கள் நினச்சாங்க. ஆனால் பின்னால் என்ன தெரியும், அறிவியல் ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து இதெல்லாம் வைரஸுகளாலும் பாக்டீரியாக்களும் வந்தது என்றால் அதற்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சரிங்களா? அது இல்லாமல் நமக்கு அறிவியல் இல்லாமல் எந்த வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறுவதில்லை. வீட்டில் இருக்குது அந்த சமைக்கிற சமையல் இருந்து நமக்கு எல்லா வேலைகளிலும் அறிவியல் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் எது ஏன் எப்படி இந்த கேள்விகள் தேவைப்படும். மின்சாரம் வேணும், மின்சாரத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ மின்சாரம் வருதுன்னே தெரியாதவங்களுக்கு கூட இப்போ நம்ம பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி போக முடியாது. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் நம்மை நெருக்கி அடித்து கொண்டிருக்கின்றன சரிங்களா? புதிய புதிய தொழில்நுட்பம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த கம்ப்யூட்டருங்கிறது 2G 3Gங்கிறது சின்ன சின்ன செல்ஃபோன் வச்சுட்டு நம்மெல்லாம் 2G பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜின்னா ஜென்ரேஷன், அதை வந்து 2வது தலைமுறை. 3Gங்கிறது 3ஆம் தலைமுறை வந்துருச்சு. 3ஆம் தலைமுறையில் வீடியோ முகம் பார்த்து பேசக்கூடிய தலைமுறை வந்துச்சு. இப்போ 4வது 4G வந்திருக்குது. 4Gயில் என்ன பண்ணுறாங்கன்னா வேகம், அதிக வேகத்தோடு இடையில்லாமல் நடக்கக்கூடியது இப்படி வந்துட்டுருக்குது. 5G வந்து இப்போது இன்னும் இந்தியாவில் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5G வந்து அடுத்த தலைமுறை. இது செல்ஃபோன் வந்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த செல்ஃபோன்லேயே செய்யலாம். வீட்டில் நீங்கள் சமைக்கணுன்னா இங்கே என்ன பண்ணலாம், செல்ஃபோனில் இங்கேயே செல்ஃபோன் ஆஃபீஸில் ஆன் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போனீங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடியாக இருக்கும், போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் செல்ஃபோன்லேயே கேட்டை திறந்து விடும், வண்டி நிறுத்தி கேரியும், வண்டியை விட்டு இறங்கலாம். வீட்டில் எல்லா இடத்தையும் என்ன நடக்குதுன்னுக்கலாம். வீட்டில் எதையும் மறந்துட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே இங்கே செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே வீட்டில் நீங்கள் குக்கு சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்தே பண்ணலாம். இப்படி எல்லா வேலைகளும் நம்ம ஒரு செல்ஃபோனுங்கிற சின்ன இதுக்குள்ளே இந்த 5ஆம் தலைமுறை 5G வந்து அடுத்த தலைமுறை 5G வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகிறது சரிங்களா? அப்போது இந்த அறிவியல் போகக்கூடிய வேகத்துக்கு நம்ம மக்களும் போகணும். இல்லைன்னா நாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு இயற்கை விதி ஒன்று இருக்குது, டார்வின் விதி ஒன்று இருக்குது. தகுதியுள்ள உயிரினங்கள் தான் வாழும் அப்படிம்பாங்க. அறிவியலும் தொழில்நுட்ப உலகத்தில் அறிவியல் தெரியாதவங்கெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள், அழிந்து போய் விடுவார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணோம், மக்கள் வந்து நம்மளுடைய காலத்து நம்ம ஒவ்வொரு தலைமுறை என்ன பண்ணோம், அவங்களுடைய அறிவை
நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக அந்த வகையில் தான் நம்ம மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதில் ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அன்றாட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு சேர்க்கணும். புதுசாக வந்துட்டுருக்கு. எவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகள். முதல்ல பெருசாக இருந்த இயந்திரங்களெல்லாம் இப்போ மினி சின்னதாக வந்துடுச்சு. ஒரு சின்ன செல்ஃபோனுக்குள்ளார அந்த சிம் கார்டு இருக்குது பாருங்கள், இத்தினோண்டு சிம் கார்டுக்குள்ளார உலகத்தையே அடக்கி கொடுத்துட்டாங்க. அப்போது இதை பற்றி அந்த சிம் கார்டுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன் எப்படி இந்த மாதிரி இதை நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதுக்கு அறிவியல் அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கிறது. சார், இன்னைக்கு அறிவியல் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம். நிச்சயமா நீங்களும் ஒரு பக்கம் அதை தான் ஒரு பிரச்சாரமாக எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைய தினத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த அறிவியலினுடைய முக்கியத்துவம் இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் கொண்டு போய் மக்களிடத்தில் போய் சேர்க்க முடியும் அப்படின்னு? நிச்சயமா. அதாவது மக்களிடத்துல பேசவே முடியவில்லைங்கிறது. மனித மூளை, இயற்கையில் மனித மூளை வந்து ஒரு அற்புதமான சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம மனித மூளைக்கு சமமான கம்ப்யூட்டர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இப்பொழுது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான மனித மூளை. இவ்வளவு கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா எல்லாம் மனித மூளையினுடைய இதுதான் இல்லைங்களா? மனித மூளை. இந்த மூளையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மக்கள், இன்னும் எளிய மக்கள் பக்தி என்ற பெயரால் தலையில் தேங்காய் எடுத்து அடிச்சுட்டு உடச்சிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிவியில். பைக்கில் ஹெல்மெட் இல்லாமல் போனால் போலீஸ்காரங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கங்கிற கேள்வி. தலையில் அடிபட்டால் மூளை பெரும் பாதிப்பு ஏற்படுங்கிறத பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மக்கள் இந்த தெரிஞ்சே என்ன பண்ணுற, தேங்காயை எடுத்து தலையில் உடைக்கிறாங்க இல்லைங்களா? இதுபோல் இன்னும் மக்கள் வந்து அவர்களுக்கு அறியாமை தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன அறியாமை காரணமாகத்தான் என்ன பண்ணுறாங்க, ஏதோ நம்மளை விட ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே பயத்தில் தான் இருக்கிறாங்க வச்சுங்களா? அப்போது ஒவ்வொன்றிற்கும் அதை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா தான் அறிவியலுங்கிற என்ன தெரியும், இயற்கையை புரிந்து கொள்ளுதல். இயற்கை இப்படி தான் இயற்கை இருக்கும். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஏன் கஷ்டம் வந்துருச்சின்னு, நம்ம ஏன் அரை வயிறு தான் சாப்பிட்றோன்னு அவங்க சிந்திக்க தெரியல வச்சுங்களா? அப்போது நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏன் எனக்கு துணிமணி கிடைக்கல கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்விக்குரிய பதில் இருக்கும். நமக்குரிய சாப்பாடு யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பதில் கிடைக்கும். நம்ம கேள்வியே கேட்கலன்னா அவரெல்லாம் கடவுள் பண்ணுவார்னா அப்புறம் கடவுள் எதையும் பார்க்க மாட்டார் இல்லைங்களா? அதாவது கேள்வி கேட்கணும் வச்சுங்களா? அந்த புதிய பார்வையை பார்க்கணும். நம்மளுடைய பார்வை மாறுபடணும். நான் மாணவர்களுக்கெல்லாம் காமிப்பேன். ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பேன் வச்சுங்களா? 4/8 அடித்து ஒரு சின்ன ஒரு மூக்குப்பிடி டப்பா மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு சைனாக்காரை கண்டுபிடிச்சா நம்ம கண்ணாடின்னா 2 பக்கம் இவ்வளோ பெரிய கண்ணாடி இவ்வளோ நீளம் இருக்கணுங்கிறத. சைனாக்காரவை இது ஏன் இவ்வளோ நீளம் இவ்வளோ வச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ளே வைக்க முடியாமல் அவஸ்தைப்படணும்னு சொல்லி அதை அப்படி 8 அடித்து ஒரு சின்ன போட்டு ஒரு சின்ன இத்தினோண்டு 2 இன்ச்சு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்களே. அப்போது மாற்றி யோசிக்கணும். அதாவது இன்னோவேஷன் சொல்லுவாங்க. புதிய சிந்தனைகள் வரணும் வச்சுங்களா? புதுசாக ஆரம்பிக்கணும். எல்லாம் பழசுலே போயிட்டுருக்க முடியாது. ஏன் இப்படி மாற்றி யோசிக்கணும்? இந்த மாற்றி யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு அறிவு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து தங்களுடைய வாழ்வை வரணும்னா முதல்ல வந்து அவங்களுடைய நம்ம மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, யார் எதை சொன்னாலும் ஆமான்னு நம்பிக்கிறாங்க. ஏன்னு கேள்வி கேட்குறது அவங்களால வேறு வழியே தெரியறதில்ல அவங்களுக்கு. அதனால் என்னமோ ஆகட்டும், யாரோ கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு எல்லாம் அவர் செயல்படுங்க. அது ஒரு கம்ஃபர்ட்டும்பாங்க. அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறது வந்து தப்புன்னு இல்லை. ஆனால் அது வந்து அதுதான் உண்மையானா இல்லை. ஏன் நம்புகிறோன்னா நமக்கு அப்பா எல்லா கஷ்டத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பேசாமல் இருக்கலான் இருப்போம். நம்ம பேசாமல் இருந்தால் நம்ம கஷ்டம் தீர்ந்துருமா? தீர்றது இல்லை. இந்த அடிப்படை அறிவு மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியம் வச்சுங்களா? அவங்களால அந்த 5000 10,000 5000 வருஷமாக இந்த மூட நம்பிக்கைகளை மூழ்கடிக்கப்பட்டு வந்தவர்கள். அவங்களால அந்த பழக்க வழக்கம் இருக்கு பாருங்க, இதை மாற்றணும். நம்ம ஏன் இதை பண்ணணுங்கிற மாதிரி. அப்போ புதிய இதெல்லாம் தூக்கி எறியும் போது தான் நமக்கு புதிய வழி தெரியும், புதிய பாதை தெரியும்.
நம்ம பழசையே கட்டிட்டு அழுதோம்னா நமக்கு புதுசாக ஒன்றும் கண்ணு ரோடே தெரியாது அப்படிங்கிற ஒரு முக்கியம். தலைமை சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காகவும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை பின்பற்றணும், அறிவியலினுடைய முக்கியத்துவம் ஏன் நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களே, இவ்வளோ நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயணம் செஞ்சிட்ருக்கு, அறிவியலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட ராஜு மாஸ்டர் அவங்க நிறைய விஷயங்களை பயந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட தவறாமல் பயந்துக்குங்க. 8940731012 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் எங்கள் கூட கால் பண்ணியும் நீங்கள் பயந்துக்கலாம். இணைந்து வழங்குவது ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ், ஆத்மா நிர்பன் பாரத், விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம். இதோட உங்ககிட்ட இருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்கள் கூட அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தவறாமல் நீங்களும் நிகழ்ச்சியோட பயணிங்க. நாம் அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி மாணிக்கம். கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல்.